ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோகோவுக்கு ஒரு பிவல் அண்ட் இன்னர் க்ளோ எஃபெக்டை நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதை ஜூம் பண்ணிக்கிறேன். பிவல் அண்ட் எம்பாஸ். ஸோ இதை லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு பிவல் அண்ட் எம்பாஸ் எஃபெக்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். இங்கே சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போகுது. எப்படி பிவல் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு சைஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த எட்ஜில் எப்படின்னா இந்த எட்ஜு பாருங்கள் அப்படியே மடக்கி விட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஒரு 2 சைஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னர் க்ளோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வருது. இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் எஃபெக்ட். ஓகே, இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது கொடுக்கறதுக்கும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். பிவல் எஃபெக்ட் மட்டும் என்ன பண்ணுது, இன்னர் க்ளோ என்ன பண்ணுது. ஸோ இன்னர் க்ளோ என்ன பண்ணிச்சுன்னா வெளியே இருக்கிற இந்த ஷேடோ எஃபெக்டை ரிமூவ் பண்ணி ஷார்ப் எட்ஜுக்கு வந்து கிரியேட் பண்ணுது. இதை ஏன் வந்து இன்னர் க்ளோ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஷேடோ எஃபெக்டை இந்த இது என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக என்ன பண்ணுது, பளிச்சுன்னு ஒரு இமேஜை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இந்த இது. அதே சமயத்தில் ஒரிஜினல் இமேஜை இது டச் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே ஷேடோ எஃபெக்ட் இதுக்கு வெளியே இருந்ததுனால இன்னர் க்ளோ கொடுக்கும்போது அது நமக்கு ரிமூவ் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பக்காவான ஒரு இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த கிளாஸில் நம்ம பண்ணோம். ரொம்ப சிம்பிள். ஸோ பிவல் எஃபெக்ட், இன்னர் க்ளோ எஃபெக்ட் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.